ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நமசிவாய. இந்த பதிவில் நம்ம சிவனே மிக உயர்ந்த தெய்வம், சிவனுக்கு மேலான ஒரு தெய்வம் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த திருமந்திர பாடல். இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் 101, திருமலர் கொடுத்தது திருமந்திரம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும், தவனச்சடைமுடி தாமரையானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவபெருமானுக்கு ஒப்பாக சமமாக சொல்லக்கூடிய தெய்வம் இந்த உலகத்தில் எங்க போய் பார்த்தாலும் கிடையாது. இந்த அதனை கிடைக்கிறதுக்கு ஏன்னா எல்லா தெய்வங்களும் சிவபெருமானின் ஒரு பகுதி. ஆகவே அவர்களால் சிவனுக்கு சமமாக ஈடு இணையாக இயங்க முடியாது. அதனால தான் இப்போ பார்த்தோம்னா நம்ம சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி பார்க்க முடியாமல் திரும்பிட்டாங்க. சிவபெருமான் கருணையிலையும் அருளக்கூடிய தன்மையிலையும் அவ்வளவு உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர். அவருக்கு ஈடு இணை அவர் மட்டும்தான். அவர் போல பக்தர்களுக்கு கருணை செய்யக்கூடிய இன்னொருத்தரை நம்ம தேடி கூட பார்க்க முடியாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அந்த கருணை, சிவபெருமானுக்குரிய அருள் தன்மை கருணையை ஒப்பிட்டு வேற யாரில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரிலையும் பார்க்க முடியாது. இதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் நம்ம பார்க்கணும்னா, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து விஷ்ணுவோட தலைமையில் கடலை கடைஞ்சி அமுதத்துக்காக கடைஞ்சாங்க. என்ன கிடைச்சிது? அமுதம் கிடைக்கல, முதல்ல விஷம் கிடைச்சிது. என்ன விஷம்? ஆலகால விஷம். இந்த உலகத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய விஷம். எல்லோரும் அந்த விஷத்தை எடுத்துட்டு சிவபெருமானோடு வராங்க. சிவபெருமான் கருணை கடலாச்சே, அவர் என்ன பண்ணார்? உடனே எடுத்து சாப்பிட்டார். அம்பாள் பார்த்தாங்க, அது முழுமையாக வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா வயிற்றில் அவருக்கு அண்டமே இருக்குது, உலகமே வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. உள்ளே போனாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், வெளியே இருந்தாலும் உலகம் அழிஞ்சிடும். அம்பாள் கழுத்திலே நிறுத்தி சிவபெருமானை நீலகண்டனாக மாற்றிட்டாங்க. இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உலகமே அழியக்கூடிய அந்த விஷத்தை பக்தர்கள் மீது, உலகத்தின் மீது வைத்த அன்பினால் தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் உடனே உண்டவர் அவ்வளவு கருணை கடல் சிவபெருமான். ஆகவே அவருடைய கருணைக்கு ஒப்பிட்டு சொல்வதற்கு வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அடுத்தபடியா, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும். புவனம் உலகம், அண்டம், அண்டத்தை கடந்து அண்டங்களுக்கு அப்பாறத்துக்கு அப்பால் அங்க பெரிய பொன்னொளி, பொன் போல ஒளி வீசுது. அந்த பேரண்டத்தில் இருக்கார், ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அவர் தவனச்சடைமுடி தாமரையானே. அவருடைய ஜடாமுடி, ஒளி வீசிக்கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய ஜடாமுடி தவனச்சடைமுடி சற்றே வெண்மையாக இருக்கின்றது. தாமரையானே, ஜடாமுடிய தாமரைக்கு ஒப்பிட்டு சொல்றாருங்க. என்ன விவகாரம்? ஒரு சின்ன சூக்ஷ்மம் இருக்கு. நம்ம உடல்ல மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு இந்த புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற ஆஞ்ஞா சக்கரம் வரைக்கும் 6 சக்கரங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இறைவனை அடைவதற்கு யோக பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஆஞ்ஞா சக்கரத்தை முடித்து அடுத்து சேர வேண்டிய இடம் இந்த சிரசு சகஸ்ரதலம், சிவபெருமானுடைய ஜடாமுடி. அந்த சகஸ்ரதலத்தில் என்ன இருக்கு? 1000 இதழ் கொண்ட தாமரை மலர். அந்த தாமரை மலர் மேலே சிவமும் சக்தியும் ஒன்றிணைந்து இருப்பதனால், சிவம் சக்தியும் ஒன்று இணைந்ததனால் அங்கே என்ன நமக்கு கிடைக்குது? அமிர்தம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு, இன்பத்துக்கு ஈடு இணைய வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த இன்பம், மகிழ்ச்சி இருக்கு. அந்த நிலையை அடைந்தவரால் தான் அதை அனுபவிக்க முடியும். அது தூய்மையான மகிழ்ச்சி, தூய்மையான அன்புன்றதுனால வெண்மைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அந்த தாமரை வெண்தாமரை, 1000 கூட தாமரை மலர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜடாமுடியுடையவர் சிவபெருமான். ஆகவே அவருடைய கருணையின் காரணமாக இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய
விஷத்தை தானுண்டு, அதாவது தியாகம் செய்து, அன்பு தியாகம் செய்து இந்த உலகத்தை காப்பாற்றியவர் சிவபெருமான். அவ்வளவு கருணைக்கடல். ஆகவே அவருக்கு ஈடிணையாக வேறு ஒருவர் இல்லை. பெருமானும் பிரம்மாவாலும் கூட அடிமுடி காண முடியாதவர். அவ்வளவு உயர்ந்த சிவபரம்பொருள், கருணைக்கடல். அவரை நாமும் இந்த பாடலை கூறி வணங்கி சந்தோஷப்படணும். அவருடைய கருணை நம்மளும் பெற்றுக்கணும். மறுபடியும் பாடலை பார்க்கலாம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தென்று பொன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி, காபாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே ஈசனை என்னப்பனே, தேவாதி தேவனே போற்றி போற்றி போற்றி. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய்.